ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது அதாவது செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு எந்தெந்த நாட்கள் உகந்ததோ, அதாவது கார்த்திகை, சஷ்டி அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் ஒரு 6 வெத்தலை எடுத்துகிட்டு அதில் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு 6 காயின் வச்சுக்கோங்க. ரூ. 1 காயின் 6 காயின் 6 கல்கண்டு வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறம் அந்த வெத்தலையை நான் வச்சுருக்க மாரி அடியில் நான் தட்டில் ஒரு உப்பு வச்சுருக்கேன். அந்த தட்டுக்கு அதுக்கும் கீழே கொஞ்சம் பச்சரிசி மேலே ஒரு தட்டு வச்சு அது மேலே கொஞ்சம் உப்பு வச்சுருக்கேன். அந்த உப்பில் அந்த உப்புக்கு மேலே ஒரு தட்டு வச்சு தான் இந்த 6 வெத்தலையும் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த 6 காயினையும் 6 வெத்தலையிலையும் வச்சு அந்த 6 காயின் மேலேயும் ஒவ்வொரு கல்கண்டு வச்சு அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டுட்டு ஒரு தட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு மேலே ஆரஞ்சு கலர் தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது சின்ன தட்டு, அதில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அது மேலே இந்த விளக்க வச்சு அதில் சிகப்பு திரி போட்டு அதில் நெய் அல்லது சுத்தமான நல்லெண்ணெய் அதை ஊற்றி நல்லா விளக்கேற்றி 6 வாரம் வேண்டிக்கிட்டோம்னா நம்மளுடைய எந்தெந்த காரியங்கள் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகணும், நம்ம எதை நினச்சி வேண்டுறோமோ அதை அந்த முருகனோட அருளால் பரிபூர்ணமாக நம்மளுக்கு 100% சக்ஸஸ் ஆகும். இதை நீங்கள் 6 வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே வாரத்துலலாம் உங்களுக்கு எந்த விஷயமும் நடக்காது. 6 வாரம் இதுமாரி 6 வெத்தலை வாங்கினா போதும். சாமிக்கு நீங்கள் உலர்ந்த திராட்சை வைக்கலாம், கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு வைக்கலாம். பால்லையும் கல்கண்டு போட்டு நெய்வேத்தியமாக வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். முருகன் அவருக்கு நெய்வேத்தியம் இது போதும். இதுமாரி வெத்தலை ஏற்றி இதில் உப்பு இருக்குது, அரிசி இருக்குது, தண்ணியிலையும் விளக்கேற்றிருக்கும். எல்லாமே இதில் இருக்குது. காயின் இருக்குது, கல்கண்டு வச்சுருக்கோம், பச்சை கற்பூரம் வச்சுருக்கோம். ரொம்ப விசேஷமான விளக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். 6 வாரத்துக்கு அப்புறம் உங்களுடைய எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். நன்றி, வணக்கம்.